பாமக அங்கம் வகிக்கும் கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெறாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ள அந்த கட்சியின் தலைவர் திருமாவளவன் பாமகவுடன் கூட்டணி வைப்பதால் திமுகவிற்கு ஆதாயம் இல்லை என விளக்கமளித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் கீதன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். பாமகவுடைய நிலைப்பாடு என்பது அதிமுக திமுகவோடு பேச்சு நடத்தி கொண்டிருப்பதாக தற்பொழுது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. பாமக அறிவிக்க வேண்டியதை ஒருவேளை முன்கூட்டியே விடுத்துள் திருமாவளவன் அவர்கள் அறிவிக்கிறாரா? அதாவது திமுக அதிமுகவோடு பேச்சு நடத்துவார், ஆனால் அதிமுகவோடு அவர் சேருவார் என்ற கருத்து ஒருவேளை இப்பொழுது விடுதலை சிறுத்தைக்கு ஒரு பயத்தை உண்டாக்கியிருக்கின்றதா? திமுக கூட்டணியில் நாம் இடம்பெறுவோமா மாட்டோமா என்று அந்த மாதிரி எந்த அச்சமும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இல்லை. திமுகவோடு விடுதலை சிறுத்தைகளுக்கான உறவு சுமூகமாக இருக்கிறது, இணக்கமாக இருக்கிறது. திமுக கூட்டணியில்தான் விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுவோம், தேர்தலை சந்திப்போம், அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு நான் விடையளிக்கிற போது, பாமக குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு விடையளிக்கிற போது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாட்டை மீண்டும் உறுதி செய்தேன். இது இன்றைக்கு சொல்லுகிற கருத்து அல்ல. தருமபுரி வன்முறைக்கு பிறகு விடுதலை சிறுத்தைகள் உறுதியாக நாங்கள் எடுத்திருக்கிற முடிவு, சனாதன சக்திகளோடு எக்காலத்திலும் கூட்டணி இல்லை, எக்காரணத்தை முன்னிட்டும் கூட்டணி இல்லை, அதில் குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியோடு. ஆகவே பாமகவோடு நாங்கள் கூட்டணி வைத்துக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லுவது பாமகவுக்கு எதிரான நிலைப்பாடு என்பதை விட தமிழ்நாட்டின் நலன்களுக்கு அல்லது இந்திய தேச நலன்களுக்கு உகந்தது என்கிற அடிப்படையில் இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்துச் சொல்கிறோம், அவ்வளவுதான். அதே போல் பாமக தற்பொழுது ஏற்கனவே அவர்கள் தெரிவித்திருந்தால் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் திமுக அதிமுகவோடு பேச்சு நடத்தி வருவதாக அந்த தகவல்கள்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகளுக்கு இது ஒரு பின்னடைவா? அது பாமகவுக்கான பின்னடைவு. கார் உள்ளளவும் கடல் நீர் உள்ளளவும் எக்காலத்திலும் திராவிட கட்சிகளோடு தேசிய கட்சிகளோடு கூட்டணி வைத்து கொள்ளவே மாட்டோம் என்று அழுத்தம் திருத்தமாக சொன்னது பாமக. தம்முடைய சொந்த சமூகத்தையே ஏமாற்றி வஞ்சிக்கிற நடவடிக்கைகளில் அவர்கள் கொஞ்சம் கூட கூச்சப்படாமல் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். சொந்த சாதி மக்களின் வாக்குகளை கவருவதற்காக அப்படி ஒரு நாடகத்தை அன்றைக்கு நடத்தினார்கள். இப்போது அந்த மக்கள் மறந்திருப்பார்கள் என்கிற நம்பிக்கையிலே திராவிட கட்சிகளோடு நாங்கள் இப்போ பேசி கொண்டிருக்கிறோம் என்று வெளிப்படையாகவே சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று, வாடிக்கையான ஒன்று. ஊடகங்கள் கூட அதை ஏன் இப்படி சொன்னீர்களே அப்போது என்று கேட்பதில்லை. ஏனென்றால் அது பாமகவின் வாடிக்கை என்று அனைவரும் புரிந்து கொண்டிருக்கிறார்.